Hallelujah, hallelujah. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சீருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையாய் சீருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சொல்லுங்களா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சொல்லுங்களா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின்
கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரோ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரர், தூயவரே உம்மை உயர்த்திடுவோம். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே உம்மை உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இயேசுவே. சேனைகளின் கர்த்தர் ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். Come on everybody. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் ஓ சேனைகளின் ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாரும் ஒன்று சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே. God presence. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. ஆஹா அல்லே. சத்தமாய் சொல்லுங்களே. ஆஹா அல்லே அப்பா. ஆஹா அல்லே இயேசுவே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா லூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லலாம் அல்லேலூயா. நான் நேசிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். எல்லாரும் கை தட்டணும். ஆமென். தோத்திரம் கிச்சன்ல இருக்கிறவங்க, தோத்திரம் பெட்ரூம்ல இருக்கிறவங்க, மேல் மாடியில் இருக்கிறவங்க, சைட்ல இருக்கிறவங்க, வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க, வீட்டுல கேட்கிறவங்க கூட உட்கார்ந்து என்ன செய்யலாம்? கை தட்டலாம். ஏன்னா அப்பாவை ஆராதிக்கும் போது நமக்கு சுகம் உண்டு. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா.
நல்ல உற்சாகமாய் தங்கச்சி மாறலாம். Come on, hallelujah. நான் நேசிக்கும் இயேசு நேற்றும் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் அவர் ஆமென் படகாய் வந்திடுவார். எஸ் லோர்ட். நல்ல கைகளை தட்டுங்க பிள்ளைங்களை, நல்ல சத்தமா தட்டு. ஆமென். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தன்னிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். இருள் தன்னிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி சத்தமா சேர்ந்து பாடுவோமா? மகிமை உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. பாவ நோயாலே வாடும் நேரத்தில் அவர் மருத்துவராகிடுவார். ஆமென். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசி தன்னிலே மன்னாவை தந்திடுவார். சொல்லுங்க. மயங்கி விழும் பசி தன்னிலே மன்னாவை தந்திடுவார். Come on everyone. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர்.
அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அல்ல கைகளை தட்டி கூற்றும் மாந்தரின் நடுவில் என்னை தேற்றிட வருகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த ராத்திரியிலும் அவருடைய கரம் இறங்கி வரப்போகிறது. இந்த இல்லத்திற்குள்ளாய் அவருடைய கரம் இறங்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். சொல்லலாமா? கால் தளர ஊன்றுகோலாய் தேற்றிட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ் கைகளை தட்டி என் இயேசுவை துதித்திடு. கமான். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சொல்லலாமா? என் நேசர் என்னோடு இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். கடந்த 10 மாதமும் என்னை அவன் நடத்தி வந்திருக்கிறார். ஏராளமான பிரச்சனைகள் வந்தது, ஏராளமான போராட்டங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது. ஆனால் நான் தலைகுனிந்து போக என் தெய்வம் என்னை விடவில்லை என்று சொல்றவங்க நல்ல கை தட்டி ஓ ரமா சாந்துரே யா ஹல்லேலூயா. உள்ளடி இருக்கிற எல்லாரும் கையை தட்டி ஆவியின் பலத்தோடு. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. சொல்லுங்க. எந்தனுக்கே காவலவர் நான் உடலவர் இயேசுவே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல். ஒரு முறை கூட எந்தனுக்கே, எந்தனுக்கே காவலவர் நான் உடல். சத்தம் உயரட்டுமே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல் பாடுங்களாரோ. அவர் பாதத்தில் நான் பாடி மகிழுவே. நான் பாடி சத்தமா என் இயேசுவை துதி. இயேசுவே நான் பாடி ஓ என் இயேசுவை துதித்திடு. என் ஜீவிய காலம் ஆமப்பா அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கின்றேன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் பாடுவோம் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவன் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் அவன் பாதத்தில் நான் பாடி
மகிழுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதி சத்தமாய் சொல்லுவோம். நான் பாடி இயேசுவே, என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது, இந்த இடத்தை மூடுகிறது. ஹல்லேலூயா. என் ஜீவிய ரபல சந்தர பாபா கரபா பாபா, என் ஜீவிய காலமல் இயேசுவே அவர் பாதத்தில். எல்லா சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. என் ஜீவிய ஹல்லேலூயா அவர் பாதத்தில் நான் பாடி மகிழுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய மகிமை உண்டாவதாக. என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திரு. ஓ என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. ரெண்டு கைகளை நல்லா தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல ரெண்டு கையை தட்டி, என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதம். அவருடைய பாதம் வருகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் வெறுமையாய் விடுவதில்லை. இந்த வீட்டை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் பாதம் வருகிறபடினாலே இந்த வீட்டினுடைய ஆசீர்வாதங்களை மீண்டும் கர்த்தர் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறது. வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுக போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடுறது, ஆண்டவரை ஆராதிக்கிறதுனா அத போல சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லக்கூடாதா? கடனுக்கு சொன்னது மாதிரியே இருக்கு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன். நம்மளை உசுரோட வச்சிருக்கிறாருன்னா நாம் விசேஷித்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஏன் அத சொல்றேன்? இந்த பெரிய விலையில பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வீடு கட்டி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வீடை கட்டி வாடகைக்கு விடுறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் இன்னைக்கு அவங்களால அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. என்ன அல்லையில வரமாட்டேங்குது, அந்த நன்மையை அனுபவிக்க முடியல. நமக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தருடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் கிருபையும் நம்ம மேல நிறைவா வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு அல்லேலூயா? நம்ம மேல அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நிறைவா இருக்கிறது என்று சொல்றவங்க ரெண்டு கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க எப்ப எல்லாம் வர்றீங்களோ அப்ப எல்லாம் அவர் உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புறாரு. தாவீது சொல்லும் போது சொல்றாரு, தேவாலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுதே நான் எப்படி இருந்தேனா, ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஒரு ஓவர் ஹாப்பி அல்ல சொல்லலாமா? ஏன்னா அப்பா நம்முடைய பிரசன்னத்துல வருகிறார். அல்ல சொல்லலாமா? ஆராதிக்கும் போது அப்பா வருகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏதேன் தோட்டத்தில் ஆவியானவர் வந்தாரா இல்லையா? உலாவுனாரா இல்லையா? ஏதேன் தோட்டத்துல ஏசப்பா வர்றது வரைக்கும் தோட்டத்துல பிரச்சனையே இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நம்ம கூட நம்ம வீட்டில் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்ல, பிரச்சனையே இல்ல, பிரச்சனையே இல்ல. என்னைக்கு ஏவாள் ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு வழி விலகி என்னைக்கு ஆமென் பிசாசுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாலோ அன்றைக்கு பிரச்சனை வர ஆரம்பித்து விட்டது. தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஆவியானவர் தங்கி இருக்கிற இடத்துல ஆவியானவருக்கு மாத்திரம்தான் உங்க செவிகள் திறக்கப்படணும். சத்தமா சொல்லுங்களேன், கை அசைச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே, அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகின்றே, தினமும் துதிக்கின்றே.
எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். உங்க கை தட்ட ஆண்டவர் விரும்புறாரு. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு உள்ளாடி வந்திருந்தா, நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் சரீரத்தில் விடுதலை ஆவதை நீங்கள் உணர முடியும். தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொடுவதை நீங்கள் உணர முடியும். இது தேவனால், ஆமென், தேவ கிருபையினாலே, ஆமென், உங்கள் வாழ்க்கையில் அவைகள் நடைபெற போகிறது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். பாடுங்களார். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் தினமும் துதிக்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் தினமும் துதிக்கின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். எல்லாரும் பாடுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உங்க பேரன்பு, என் உயிரை விடாது மேலானது. சொல்லலாமா? கமான். ஓரபமா சந்தரகனதுரி அந்தரே. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். நீங்க சொல்லணும், ஏசப்பா நீர் என் தகப்பன் ஆண்டவரே, நீர் தான் என்னை வழி நடத்துகிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர். நான் உங்களை விட்டு எங்கு ஓட முடியாதப்பா. உங்க பாதோட எனக்கு அவ்வளவு இன்பம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலும் அவரை தேடி வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடல். பாடுங்க. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடல். மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கின்றே. அப்பா மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கின்றே. வல்லமை காண்கின்றே, வல்லமை காண்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்ற. நீங்க சத்தமா நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் என்றும் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் என்னை தாங்குதையா. எனக்கு துணை என்று சொல்றதுக்கு யாரும் இல்லை, நீர் ஒருவரே என் துணையாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஆமென். நீதானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவே. எல்லாரும் பாடுங்க. நீதானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. சொல்லுங்க சத்தமா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம்
தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. சொல்லுங்களாரும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல், ஆஹா, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. சொல்லுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. இன்னும் ஒரு முறை. ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன அழகா, என்ன பியூட்டியா சொல்றீங்க. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கர்த்தர் ஒருத்தரையும் வெறுமையா விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வெறுமையா போக மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா வந்திருக்கிறது அப்பா பாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வந்திருக்கிறது அப்பா பாதம். கையை கொடுத்து கூட சொல்லலாமே. வந்திருக்கிறது அப்பா பாதம். அப்பா நம்மள போகும்போது வெறுமையா விட மாட்டாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு மலை பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் தாகமாய் போனாங்களாம். எப்படி போனாங்களா? தாகமாய் தண்ணி பாட்டிலோட போனாங்கன்னு சொல்லல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாகத்தோடு பிஸ்கட் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லல. எப்படி போனாங்களா? வார்த்தையை கேட்பதற்கு தன்னையே மறந்து, தங்களையே மறந்து, வீட்டையே மறந்து, குடும்பத்தையே மறந்து அப்பா பாதத்தில் வந்தாங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அவங்க வந்ததுனால ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே பிரவேசித்த பொழுது, ஆமென், ஒரு ஆளு கூட வெளியே எழும்பி போகலையா? எதுக்கு? ஒண்ணுக்கும் போகலையா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அவருடைய வார்த்தை கேட்க 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 அவங்களுக்கு தோத்திரம். தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஊர்ல தோத்திரம் பைக்கில கொண்டு வர தேன் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மலையிலிருந்து, ஆமென், தோத்திரம், அந்த மரத்துல இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு ஏறி எடுக்கிற தேன் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன பேச மாட்டேங்கிறிய? நான் நினைக்கிறேன் நீங்க இந்த அல்லேலூயா கம்மியாகிறத பார்த்தா நீங்க யாரும் ஒரிஜினலா தேன் குடிக்கல போல இருக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த தேன்ல வந்து மிக்சிங் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீனி இருக்காது, பாகுக்காக மாய்க்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை மிக்சிங் இல்லாத வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை கலப்படம் இல்லாத வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை வாழ வைக்கிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை உருவாக்குகிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை கீழே விழுந்தாலும் தூக்கி விடுகிற வார்த்தை என்று சொன்னால் எத்தனை பேர் கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்க ஆரம்பித்த பொழுது அவர்களுக்குள்ள ஒரு புதிய பலன் வரவிட்டது. ஒரு புது பலன் வந்துட்டு. நான் சொல்றேன், ஒருவேளை பலவீனத்தோடு நீங்க வந்திருந்தா நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறாரு. உங்கள் வியாதிகள் மாற போகிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் அதை உங்களுக்கு இந்த இரவிலே செய்ய போறாரு. ஐயோ, இத்தனை நாட்கள் ஆகிவிட்டதே, இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, ஆமென், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனா அந்த அற்புதம் ரவி பிரதர் இல்லத்துல கூட நடக்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமாகும். கையை தட்டி ஆமென் அப்பாவுக்கு சொல்லுங்களே. எல்லாமாகும், எல்லாமாகும் தேவ ஆவியாலே. வசனம் சொல்லுகிறது, அவர்களை அவர் திருப்தியாய் அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. மலையில ஒண்ணும் இல்லை, பாவம், ஏதோ நம்மள மாதிரி ஒரு பையன், ஏதோ பாசமுள்ள ரொம்ப தாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 5 அப்பமும் 2 சொல்லுங்க. என்ன கணக்கில் அம்மா கொடுத்தா நமக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. 2 அப்பம் அவனுக்கு ஒருவேளை பிளான் போட்டிருப்பாப்புல, 3 அப்பத்தை இவங்க சாப்பிடலாம் நினைச்சிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மீன் ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்து சாப்பிட்டுட்டு சமாளிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா வார்த்தை உள்ள வர வர வர
மாம்ச பிரகாரமான பசி அவங்களுக்கு வரவே இல்லை. நம்ம இருக்கிறது மாதிரியே உட்கார்ந்தாங்க. எவ்வளவு சூப்பரா உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில சர்ச்சில் போனாங்கன்னா தோத்திரம் இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், ஸ்ப்ரிங் மாட்டிட்டு வந்திருக்காங்களோ என்னன்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. உட்கார்றது அப்பதான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அது கடல்ல செஞ்சிருவாங்க, கிளம்பிடுவாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஜனங்கள் 3 நாளும் உட்கார்ந்த பொழுது கர்த்தர் அவர்களை வெறுமையா அனுப்பல்ல, திருப்திப்படுத்தி அனுப்பினார். இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது நீங்க வெறுமையா போக மாட்டீங்க, திருப்தியா அனுப்ப போறாரு, சந்தோஷம் அனுப்ப போறாரு, மகிழ்ச்சி அனுப்ப போறாரு. நான் ஆராதிக்கிற தேவன் அதை செய்ய போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அபிஷேகம் என் தலை மேலே. இந்த உலகத்துல உங்களுக்கு எதுவும் இல்லாம போகலாம், தேவ அபிஷேகம் உங்களுக்கு இருக்கணுங்க. அபிஷேகம் இருந்தா எந்த சிங்கமும் உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. சத்தமா சொல்லுங்க. சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்படி இருக்கிறானா? சாப்பிடணும்னு அவனுக்கு என்ன இல்லை, உங்களை மிரட்டணும், உங்களை அழிக்கணும், உங்களை இல்லாமக்கணும். நீங்க வளரக்கூடாது, நீங்க எழும்பக்கூடாது, உங்க பிசினஸ் நல்லா போகக்கூடாது, உங்க பிள்ளைங்க நல்ல லெவலுக்கு வரக்கூடாதுன்னு அவன் வேகமா ஓடுறானா? அவன் வேகம். ஆனா அவனுக்கு தெரியும், நாம கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல. சொல்லுங்க, வசனம் தானே சொல்லுது, கொஞ்ச நாள் உண்டு அறிந்து அவன் வேகமா. ஆனா தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகள் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களை சொல்லல, அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க நல்லவர்னு நான் சொல்லுறேன். கையை வெற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆமென் வெறுமையா அனுப்ப மாட்டாரு. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டாரு. ஹல்லேலூயா. உள்ளடி சொல்றீங்களா? ரூம் பக்கத்துல கிச்சன்ல எல்லாம் சொல்றீங்களா? இந்த பக்கம் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, அவங்களை வெறுமையா அனுப்பாதீங்கப்பா. இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் விழுவதாக, விழுவதாக, விழுவதாக. தேவனுடைய மகிமை இந்த வீட்டின் மேல் நிரம்பி வரப்போகிறது. தேவ பிரசன்னம் இந்த வீட்டை சூழ போகிறது. எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா பிசாசின் கிரியைகள், எதிரடையான ஆவிகள், சத்துருவின் ஆவிகள், எரிச்சல், வன்கண் இயேசுவின் நாமத்தில் இப்ப அழியுதே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம், please all of you stand up. என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எல்லாரும் கைகளை தட்டி ஆவியின் பலத்தோடு நல்ல கைகளை தட்டியமே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். come on சத்தமா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம் இந்த ராத்திரியிலும் அப்பா
உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வரட்டும் சுவாமி. தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். ரபா கரபா இயேசுவே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயங்கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயங்கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர். கைகளை தட்டி அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையில் உள்ளோ ஆமென் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே அப்பா. ரபகனதரசே ஆவியானவரே கையை தட்டி ரபகசே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. பாடுங்க. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் அப்பா. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் தலை மேலே சத்தமா சத்தமா. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர். சத்தமா. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தமாய் சத்தம் உயர்த்து. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமே சாத்தானை ஆமே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. ரபகல சந்தரபா ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா. அக்கா கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா. வேதனை அறி பாடு பாடு வேதனை அறிகிறா, விடுதலை தருகிறா, இன்று விடுதலை தருகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஓ ரபா பாபா கரபா பாபா. ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை சத்தமாய் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். மகிமை மகிமை மகிமை. ஒன்று சேர்ந்து நாம் ரமகல சந்தர பாபா பாபா. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயம் இல்லை. பாடே எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயம் இல்லை. ஓ அதிகாரம் கையிலே, ஓ அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தமா தேசத்தை. சத்துருவின் தலைகள் அவிழ்க்கப்படுகிறது.
ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி எல்லா பொல்லாத கிரியைகள் இப்ப அழிக்கப்படுது. சத்தமா கூப்பிடு, கர்த்தருடைய மகிமை இயேசு கடவுள் நடுவில் கடந்து வருகிறார். இயேசு நம் நடுவில் கடந்து வருகிறார். நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி வாலிப பிள்ளைகள், ரூம்ல இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, இணையதளத்தின் மூலமாக ஆராதிக்கிறவங்க, ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை, அசாத்தியமான வல்லமை, அசாதாரண வல்லமை இப்பொழுது உங்கள் மேலே. இயேசுவே, நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. நல்ல கையை தட்டி துதிக்கிறீங்களா? நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசு நடுவில் வந்திருக்கிறார். இயேசு நடுவில் வந்திருக்கிறார். இயேசு இந்த இல்லத்தில் வந்திருக்கிறார். இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். இயேசு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வியாதியோடு இருக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம். ஓ ரபா கரபா பாபா பாபா சே. வயிற்று பகுதியில் ஒரு கட்டியோடு வந்திருக்கிற ஒரு சகோதரி இதற்குள்ள இருக்கிறீங்க. இது என்னவாய் முடியுமோ என்று அடிக்கடி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனதிற்குள் வருகிற சில பிரச்சனைகள் நிமித்தமா நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் மருத்துவர் சந்தித்தால் அதை குறித்து என்ன சொல்வார்கள் என்கிற ஒரு பயம் உங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரியிலே நான் சொல்லுகிறேன், விடுவிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து நடுவில் வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் நீ தைரியமாய் கர்த்தரை நம்பு. உன்னுடைய கட்டி இப்பொழுது உன் சரீரத்தை விட்டு மறைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் அவை மறைகிறது, மறைகிறது. இந்த முதுகு தண்டின் மேல, முதுகு தண்டுக்கு கீழே, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த இடுப்பு பகுதிக்கு மேல ஸ்தோத்திரம், ஒரு வலியோடு சில நேரத்துல ஊசி குத்துறது மாதிரி குத்துது. ஆனா கை வச்சு பார்த்தா அங்க வலி இல்ல. இதை கண்டுபிடிக்க முடியல, வேலைகளை சரியாய் செய்ய முடியல என்கிற கவலையோடு இருக்கிற ஒரு சகோதரியை கர்த்தர் காண்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். எனக்கு யாருன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். நான் அவர்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராய். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தக்கூடாதா? ராபா சந்து ராபா லாபா ரேகமா நதுரா பாபா 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 ஓலாபா ஷபா பாபா பாபா. இடப்பிரச்சனை நிமித்தம், இடப்பிரச்சனை நிமித்தம், நிலத்தகராறு நிமித்தம் பல வருடமாய் இருக்கிற கோர்ட் கேஸ் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போகிறார். அது யாருடைய குடும்பம் எனக்கு தெரியல. கர்த்தர் இப்பொழுது விடுதலையை கொண்டு வர போகிறார். ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய மூட்டு பலவீனத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கீங்க.
கூட்டத்துக்கு கூப்பிடும் போது என்னால வர முடியாது, முடிஞ்சா பாப்போன்னு தான் சொன்னீங்க. ஆனா சரி போய் பார்ப்போமே உங்க உள்ளம். ஆமீன் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து விட்டது. நான் சொல்றேன், யாருன்னு தெரியல, கர்த்தர் அவர்களை தொடுகிறார். எந்த மருத்துவம் உங்களுக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது உங்கள் மேல இறங்கி 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 வருகிறது. அந்த முட்டு பகுதியில கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அசாதாரணமான வல்லமை இப்பொழுது உங்களை தொடுவதாக ரக்க சபரபாபாபாபா ரிக்கானாதரபாபாபாபாபாபா ரேகா மாஷந்துராபாபாபா. ஆவியானவர் நிறைய பேசிட்டு இருக்கிறார். இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் வரப்போகிறது. இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரப்போகிறது. ஒரு மனம் இல்லாத நாட்களா இருந்தது சில நாட்கள். ஆவியானவர் இந்த இல்லத்திற்குள் கடந்து வருகிறார். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் பிரவேசிக்கிற நாட்கள் இனி வருகிற நாட்கள். கமன் நல்ல கை தட்டி. இயேசு சகேயுவின் வீட்டிற்குள் போன பொழுது சகேயுவின் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது, விடுதலை வந்தது, சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது, கம்பீர சத்தம் வந்தது. இன்றைக்கும் இந்த வீட்டில் அந்த சத்தங்கள் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிறதான சில விதமான போராட்டங்களை கர்த்தர் உடைத்து எறிவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, திருமணமாகி எல்லாரும் என்னை ஏளனமாய் பேசுகிறார்களே என்று ஏங்குகிற ஒரு சிலர் இங்க இருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், நேரம் வரும் பொழுது, வேலை வரும் பொழுது, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும்படி கர்ப்பத்தை அடைத்திருக்கிற வாசல்களை எல்லாரும் ஒன்று சேர்ந்து கையை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற வாசலை கட்டி ஜெயமெடுக்கிறேன். இயேசு விடுதலை தருகிறார். இந்த வீட்டு கூட்டத்தை இங்க நடத்துவதற்கு பலவிதமான போராட்டம். நடத்தணும்னு ஒரு டீம், நடத்தக்கூடாதுன்னு ஒரு டீம். ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் இருக்கணும். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம் இருக்கணும். இயேசு வந்த வீட்டில் புலம்பல் இல்லை. இயேசு வந்த வீட்டில் அழுகை இல்லை. இயேசு வந்த வீட்டில் கண்ணீர் இல்லை. இயேசு வந்த வீடு எப்பொழுதும் மகிழ்ச்சி. வெளியில் இருக்கிற ஒரு சகோதரர் வெளிநாட்டுக்காக புறப்பட வேண்டும் என்று ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒரு தடை நிமித்தமாய் போக முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வாசலை திறக்க போகிறேன். அவன் கர்த்தர் யாருக்கோ அற்புதங்களை செய்கிறாரு. இந்த கூடுகளை வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் தேவ பிரசன்னம், அளவில்லாத ஒரு தேவ மகிமை, அளவில்லாத ஒரு தேவ கிரியை இதற்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு நடுவில் வந்திருக்கிறார். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி now let worship. நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் ஆராதிக்கணும். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வருகிறது. சின்ன பிள்ளைகள்லாம் கண்ணை மூடி, சின்ன பிள்ளைகளை கண்ணை திறக்காதீங்க. கர்த்தர் உங்களை நிரப்பணும்னு கொண்டு வந்திருக்கிறார். இனி உள்ள வாழ்நாட்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஏராளமான துர்ச்செய்திகள் நம்முடைய காதுக்குள்ளே கடந்து வருகிறது. நல்ல வார்த்தைகளை நம்மால பார்க்க முடியவில்லை. பேப்பரை திறந்து பார்த்தா ஒரே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மரணம், ஆக்சிடென்ட், தற்கொலை, இப்படிப்பட்டதான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சேனலை பார்த்தோன்னா சேனல் திருப்பவே முடியல. இன்றைக்கு ஆவியானவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். உங்கள் விளக்கை அவர் எரிய பண்ண போகிறார். ரெண்டு கையை நல்லா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஓ எரிந்து கொண்டே இருப்பே,
எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்கா அப்பா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. All of you sing with me. எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. என் ஜீவன் பிரியும் வரை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எரிந்து கொண்டே இருப்பே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும் அப்பா? எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பே. எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும். ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி எரிந்து கொண்டிருப்பே. எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும். இயேசுவே எரிந்து கொண்டே இரு. இந்த பக்கம் இருக்கிறவங்கள நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரி. உண்மையாய் உண்மையாய் சொல்லுங்கம்மா. எரிந்து கொண்டே இருப்பே. ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே. இயேசுவே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பீரே. ரபலகர சந்துரபபபபப எரிந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீதானையா. சொல்லுங்க எல்லாரும் சொல்லலாமா? நான் தம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீதானையா. கைகளை உயர்த்தி தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. அப்பா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தா. இயேசுவே எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே எப்போதுமே உமக்காய். சத்தங்கள் உயரட்டுமே. என் ஜீவன் பீரு. பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்கப்பா. எரிந்து கொண்டே இருப்பே. பின்னாடி இருக்கிற எல்லா சகோதரர்களும் எரிந்து கொண்டே பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே
எப்போதுமே உமக்காய் உமக்காய் என் ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே இருப்பே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திர. ஆமாதானே, உண்மைதானே? பாத்திர சொல்லுங்கக்கா. நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போய் வேறு தேவனில்லை, உம்மை போய் வேறு தேவனில்லை, உம்மை போய் வேறு தேவன் ஏசப்பா. உம்மை போய் வேறு ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. என் கூடவே வாருங்க பார்க்கலாம். மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. அப்பா மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே. ரெண்டு கைகளும் மேல உயர்ந்து மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே. என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுதே. கரங்களை உயர்த்தி பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுதே. அப்பா கெஞ்சுகிறே கேளுங்க கிருபையினை இப்பொழுது இரக்கம் கொண்டவர். வியாதியா இருக்கிறவர்கள் மேல ஓ கெஞ்சுகி அபிஷேகத்தின் கரம் இரக்கம் கொண்டவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. ஐயா எத்தனை பேர் சொல்றீங்க நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவர். பரலோகத்தை பார்த்து கைகளை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மட்டுமே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு. ஓ நம்புவேன் என் இயேசு
இயேசு. உங்க சத்தம் கேட்கட்டுக்கா அக்கா. ஓ நம்புவே, ஓஹோ நம்புவே. நம்புவே என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதிப்போமா? ஹல்லேலூயா. ஹாலே. நல்ல கையை நல்லா அசைச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹாலே. Come on everyone, amen. Hallelujah. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. Hallelujah. Oh, hallelujah. தகப்பனே. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க இந்த வார்த்தையை. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Hallelujah, இயேசுவே. Hallelujah. ரபாபா கரபாபா. தேவ மகிமை 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 மகிமை. Hallelujah, இயேசுவே. தேவன் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அளவிட முடியாத ஒரு தேவ பிரசன்னம் இந்த வீட்டுக்குள் நிறைந்து இருக்கிறது. ஒரு மதிலுக்குள்ள ஒரு தண்ணி எவ்வளவு கட்டி கிடக்குமோ அதே போல ஒரு தேவ பிரசன்னம். எனக்கு இப்ப ஸ்டாப் பண்ண முடியல, பட் நான் ஸ்டாப் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கண்டிஷன்ல வந்திருக்கேன். ஓ ஹல்லேலூயா. இந்த வீட்டின் பிள்ளைகளுக்கா எல்லாரும் ஒரு விசை கரங்களை